Taste the Daily. அண்மை செய்தி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பழைய கந்தர்வ கோட்டையில் அங்கன்வாடி மையத்தின் சமையலறை மேற்கூரை சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்து சேதமடைந்துள்ளது. நல்வாய்ப்பாக குழந்தைகள் மற்றும் பணியாளர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத நிலையில் சேதமடைந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. அருண், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள பழைய கந்தர்வக்கோட்டையில் சுமார் 150க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட கான்கிரீட் கட்டடத்தில் அங்கன்வாடி மையம் தற்போது செயல்பட்டு வருகிறது. இந்த அங்கன்வாடி மையத்தில் 25க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த அங்கன்வாடி கட்டடம் முழுவதும் விரிசல்கள் ஏற்பட்டு மேற்கூரையில் வழியாக மழைநீர் உட்புகுந்து சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்து வருகின்றன. இந்நிலையில் இன்று கந்தர்வக்கோட்டை மற்றும் பழைய கந்தர்வக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் மழை பெய்து வருகிறது. மேல் பாத்தீங்கன்னா சமையலறை கட்டடத்தில் மேல்கூரை சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து கீழே விழுந்துள்ளது. நல்வாய்ப்பாக அப்பொழுது குழந்தைகளும் ஆசிரியர்களும் அங்கு இல்லை. இருந்திருந்தால் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கும். மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா அப்பகுதியை ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக இந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித் தருகிறோம் என உறுதியளித்து சென்றார்கள். ஆனால் இதுவரை ஒரு செங்கல்கள் கூட அங்கு இறங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிவிக்கையில், இந்த அரசு வந்ததில் இருந்து ஒரே பிரச்சனையாக இருக்கிறது. நாங்கள் பல தடவை மனு அளித்தும் இதுவரை அவங்க எந்தவித இதுவும் பார்க்கல. இன்னைக்கு மட்டும் குழந்தைகள் இருந்தா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்படும் என குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த திமுக அரசு, அதாவது ஸ்டாலின் அரசு பதவியேற்றதிலிருந்து தினமும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு போன்ற சம்பவங்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பேருந்துகள் பிரேக் பிடிக்காம அங்கங்க ஒரே சாலை விபத்து ஏற்படுவதாகவும் காவல்துறையில் அடிக்கிறதும் இதுக்கு உச்சகட்டமாக நேற்று மருத்துவரை கத்தியால குத்துறதுங்கிற வரிசையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அங்கங்க பழைய கட்டிடங்கள் இருந்து வர்றது ஒரு பெரிய வாடிக்கையா இருக்கு. ஆகவே இதனை உடனே சரி செய்ய அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.